வணக்கம். இது கரி டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாதாரண விஜயா இருந்த நடிகர் விஜய் அவர்கள் திடீரென்று ஜோசப் விஜயா மாறியிருக்காரு. இன்னைக்கு பாலிமர் செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய் அப்படின்னே போடுறாங்க. அதாவது ஜோசப் விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்படின்னு ஜோசப்ங்கிற வார்த்தையே இப்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து விஜய் அவர்கள் நமக்கு என்ன தெரியும்? விஜய் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். ஜோசப் விஜய்ங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயர் எங்க இருந்து அவருக்கு தெரிய வந்தது? அது எதனால தெரிய வைக்கப்பட்டது? அப்படிங்கிற ஒரு பின்னணி ரகசியம் ஒண்ணு இருக்கு. அந்த ரகசியத்த நம்ம வந்து இப்ப படிப்படியா நம்ம பார்க்க போறோம். தயவு செய்து நண்பர்கள் இந்த காணொளிய முழுவதுமா பாருங்க. ஏன்னா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் யுக்தி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அரசியல் யுக்தி நமக்கு வந்து நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது தான் அலசி ஆராய போறோம். தயவு செய்து நண்பர்கள் இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். நடிகர் விஜய் ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து விஜய் அப்படிதான் டைட்டில் இருக்கு. அவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு பரம ரகசியமா தான் இருந்தது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பிஜேபி விஜயை இயக்குகிறது அப்படிங்கிறத நம்ம யாருமே நம்பல. அதாவது இப்பயும் பல பேர் நம்ப மாட்டாங்க. முக்கியமா டிவிகே தொண்டர்கள் நம்ப மாட்டாங்க. விஜய் மேல அபிமானியம் உள்ளவர்களும் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, இல்ல அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து பிஜேபியோட கைக்கூலி கிடையாது அப்படின்னு முழுவதுமா நம்புறாங்க. நம்புற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ல போற விஷயம் ஒவ்வொன்றும் மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் அவர்கள் பிஜேபியோட கைக்கூலி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எதனால வந்து பிஜேபியோட கைக்கூலி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றோம்னா, விஜய் அவர்கள் அவர் உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு ரைடு விடுறாங்க. ரைடு விடும்போது அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவரை வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வராங்க மீன்ஸ் அவரை வந்து காருக்குள்ள உட்கார வச்சு கூட்டு வராங்க. அதுமாதிரி நீங்க தெரியும் உங்களுக்கெல்லாம் வேன் மேல ஏறி அப்பதான் முதல் முறையா வேன் மேல ஏறி செல்ஃபி எடுக்கிறாரு விஜய் அவர்கள். செல்ஃபி எடுத்துட்டு அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது சுத்தி ரசிகர் கூட்டம் இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா இப்பயும் உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் கூட்டத்தை பார்த்தா ஒதுங்கி ஓடுற ஆளு தான். அதுக்காக அவர் எத்தனை பாதுகாப்புகளை வைத்திருக்கிறாரு. அந்த கூட்டத்தை பார்த்ததுனால தான் நிறைய மீட்டிங்க்கு அவர் வர மாட்டேங்கிறாரு. வெளியே வந்து ரோட் ஷோலாம் அவர் வந்து தவிர்க்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதே விஜய் அன்னைக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்பொழுது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு லோன்லியா இருந்தால் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நல்லா இருக்கும். ரசிகர்கள்லாம் உள்ள வச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை ஷூட்டிங் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு இருக்க சூழ்நிலை திடீர்னு ரசிகர் கூட்டம் அந்த இடத்துல வந்திருக்குது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இன்னொரு விஷயம், நீங்க வீட்டில் இருக்கும்போது விஜய் வீட்டில் இருக்கும்போது இந்த ரைடை நடத்திருக்கலாம். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நடத்தணும் அவசியம் கிடையாது. ஆனால் நடத்துறாங்க. நடத்தும் பொழுது அங்கிருந்து அவர் செல்ஃபி எடுத்துட்டு கார்ல வராரு. தன்னுடைய கார்ல வரேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவங்க வந்து அந்த அதிகாரிகள் வந்து வேணாம்னு சொல்றாங்க. வேணாம் நீங்க எங்களோட கார்ல தான் வரணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 அதிகாரிகள் உட்காந்துட்டு நடுவில் விஜய் அவர்களை உட்கார வச்சுட்டு அங்கிருந்து வண்டி கிளம்பி வீட்டுக்கு வருது. அதுல வந்த ஒருத்தர் தான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படிங்கிறத நீங்க நல்லா நான் வச்சுக்கணும். அருண்ராஜ் ஐஆர்எஸ் இன்னைக்கு வந்து அவங்க டிவிகேல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிற இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தான் அன்னைக்கு அந்த அதிகாரியா அவர் கூட உட்காந்து விஜய் அவர்கள் கூட உட்காந்து வராருங்கிறத நீங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கங்க. இது இப்போ இந்த ரைடு நடக்குது. ரைடு நடந்து முடிஞ்சோடனே அடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கும் பொழுது அந்த படத்துல வந்து பிஜேபியை தாக்குற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாரு. காட்சி வச்சோன்னே அன்னைக்கு பிஜேபியோட தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு மிகப்பெரிய போராட்டம்லாம் பிஜேபி சார்பில் பண்ணுறாங்க. விஜய் எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது பிஜேபியின் மூத்த தலைவர் ராஜா அவர்கள் போராட்டத்தின் போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கதான் அவர் சொல்றாரு ஜோசப் விஜய்ங்கிற பேரே அன்னைக்கு தான் யூஸ் பண்றாரு. அவர் வந்து கிறிஸ்டியன் அவரு அப்படிங்கிறதுக்காக அவர் தெரிவிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ராஜா என்ன சொல்றாருன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜோசப் விஜய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா ஆகுது. அதெல்லாம் கிடையாது, ஜோசப் விஜய் இப்படி சொல்லுங்க, அவர் விஜய் தானே அப்படின்னு மக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு லெட்டர் பேர்ல ஒரு அறிக்கை ஒண்ணு விஜய் அவர்கள் விடுறாரு. அந்த அறிக்கையில ஜோசப் விஜய் அப்படின்னு அவரே குறிப்பிட்டு ஒரு கையெழுத்து போறாரு. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அவரை கூட்டிட்டு வர ஐஆர்எஸ் ஆபீசர் யாருன்னா ஒரு வருமான வரித்துறை அதிகாரி. இந்த வருமான வரித்துறை யாருக்கு கீழே இயங்குதுன்னா பிஜேபி கீழே இயங்குது. அப்போ அவர் கூட டிராவல் பண்ற அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை மனதில் வச்சுக்கோங்க. இப்போ ஹச்ராஜ் அவர்கள் ஜோசப் விஜய் அப்படிங்கிற விஷயத்த ஒண்ணு தூக்கி வெளியே போறாரு. ஹச்ராஜ் அவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பிரதிபலிக்கிறாரு. ஆமா நான் ஜோசப் விஜய் தான் சொல்லி அந்த இதுல அறிக்கையில கையெழுத்து போறாரு. ஜோசப் விஜய் கையெழுத்து போட்டு அந்த அறிக்கையை வெளியிடுறாரு விஜய் அவர்கள். இப்போ
இந்த சூழ்நிலையில தான் நீங்க வந்து கவனிக்கணும். விஜய் அவர்கள் விஜய் இல்ல, அவர் ஒரு ஜோசப் விஜய், அவர் கிறிஸ்டியனுங்கிறத ராஜா அவர்கள் முன்மொழிகிறாரு. அதை வழிமொழிகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள். இங்கதான் இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி முதல்ல உருவாகுது. ஏன் அவரை முன்மொழியணும், ஏன் இவர் வழிமொழியணும், இதுல என்னங்க இருக்கு? அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் தானே, அதனால ஒரு கிறிஸ்டியன் அடையாளப்படுத்துறதுக்காக ஜோசப் விஜய்ன்னு சொல்றாரு. நீங்கள் நினைச்சிருப்பீங்க, நானும் நினைச்சேன். ஆனா சில ஆராய்ச்சிகளை நம்ம பண்ணி பார்க்கும் பொழுது அது உண்மை கிடையாது. விஜய்ங்கிற ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்ங்கிறத அடையாளப்படுத்துறாங்க பிஜேபி. உங்களுக்கு பிஜேபி பத்தி தெரியும், அவங்க வந்து நீண்ட கால அரசியல் தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு உடனே வந்து விஜய் அவர்களை உருவாக்கி விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஜய்ங்கிறவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவர் யாரு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்டியன் அவர், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்னு நிரூபிக்கணுங்கிற அவசியம் என்னங்க இருக்கு? எதுக்குங்க தேவையில்லாம இதை போய் பேசிட்டீங்க நீங்க நினைக்கலாம். இங்கதான் இருக்கு என்னன்னா, நீண்ட நாளா இங்க வந்து அவங்க வந்து பிஜேபி கால் ஒன்று நினைக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ப்ராசஸ் முடியல அவங்களால. அப்புறம் கலைஞர் காலத்துல வந்து வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாயும் கலைஞர் உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு பிஜேபிங்கிற கட்சி இங்க தெரிய வச்சது முதல்ல திமுக தான். அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க. இப்படி பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்களாம் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு பாக்குறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அந்த எய்மை அடைய முடியல. இந்த சூழ்நிலையில எடப்பாடி கூட கூட்டணி வச்சாங்க. அப்பயும் வந்து அவங்களால வந்து பெருசா வந்து சோபிக்க முடியல. ஏன் நம்மளால இது சோபிக்க முடியலன்னா, திமுகங்கிற வலுவான ஒரு கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி. சிறுபான்மையருடைய வாக்குகள் தான் பெரும்பான்மையா திமுக இருக்கு. இந்த சிறுபான்மையர் வாக்கை நம்ம உடைக்கணும்னா என்ன செய்யணும்னா, ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு விஐபியை அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அருண்ராஜ் ஐஆர்எஸ் வாங்க, அந்த வருமான வரித்துறை அதிகாரி வந்து விஜயை கூட்டிட்டு கார்ல வந்தார்ல, அப்ப பேசப்பட்ட டீல் தான் இந்த டீல். நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், இது மாதிரி வந்து சிறுபான்மையர் ஓட்டை வந்து உடைக்கணும். விஜய் வீட்டுக்கு வரக்குள்ளேயும் அவங்க பேசிட்ட பிளான் தான் இந்த பிளானை. அந்த பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாங்க. அந்த பிளானை வந்து எப்படி உடனே அது இது பண்ண முடியும், வழிமுறைப்படுத்த முடியும்? விஜய் அவர்கள் ஒத்துக்கணும்ல. அது ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் அந்த வருமான வரித்துறையோட ரைடு. இந்த ரைடு முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் நேரா மோடியை போய் டெல்லியில போய் மீட் பண்ணிட்டு வராரு. அப்போ நீங்க இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பாருங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் வராரு, அவங்க பேசப்படுது, இவர் ரைடு விடுறாங்க. ரைடு விட்டோன்னே மோடியை போய் விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. இந்த ஜோசப் விஜய்ங்கிற பிரச்சனையை கிளப்புறாங்க. இது வரைக்கும் சிறுபான்மையினர் வந்து முதலமைச்சரா நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இல்லைன்னு நினைக்கிறேன். அது வரணும். நான் அந்த மாற்றம் வரணும்னு நான் விரும்புறேன். ஆனா வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது வரும் வழி இருக்கு இல்லையா, அந்த வழியை உருவாக்கி கொடுக்கறது யாருன்னு தான் நம்ம பார்க்கிறோம். பிஜேபி வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சியா? கிறிஸ்டியனை முடக்கிறதுக்கு இப்ப கூட வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருது இல்லையா, அந்த ஃபண்டை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிஜேபி வெறியர்கள் அடித்தார்கள். அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னணி, அவர் பின்னணியிலிருந்து விஜய் அவர்களை உருவாக்குறத நம்ம விரும்பக்கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. அப்போ இப்போ ஜோசப் விஜய் எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது கொஞ்ச நாள் அது ஆற போட்டிருந்தாங்க. இப்போ திரும்ப வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது ஜோசப் விஜய் அப்படின்னு வேட்புமனு தாக்கல் செஞ்சோன்னே பாலிமர், நீங்க பாலிமர் தொலைக்காட்சி எடுத்தீங்கன்னா பொதுவாகவே விஜய் அவர்களுக்கு எல்லாத்தையும் போட. விஜய் கிளம்பிட்டாரு, அந்த கேட் ஓப்பன் பண்றது, கார் விளையாடுறது, சீரி பாய்கிறது, காரு மெயின் ரோட்ல போய் ரோட்டு மேல விஜய் கார் போகுது. விஜய் கார் மட்டும் தான் ரோட்டு மேல போற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ரோட்டு மேல போகுது, வந்துட்டாரு, போனார், இருந்தாரு, புள்ளி விவரங்கள், கார் டயர்ல ஒரு கல்லு மாட்டிக்கிச்சு, இப்படிலாம் புள்ளி விவரங்கள்லாம் பாலிமர் சொல்லும். விஜய் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பாலிமர் சேனல்ல யூஸ் பண்றாங்க. மறந்திருந்த விஜய் ஜோசப் விஜயை திரும்பியும் பாலிமர் சேனல் மூலமா ஞாபகப்படுத்துறாங்க. சிறுபான்மையர் வாக்க பிரிக்கிறதுக்கு தான் வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றதை நீங்க இவ்வளவு சொல்லி நம்பலன்னா இன்னொரு உதாரணம் சொல்றேன். விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வேட்புமனு தாக்கல் எங்கெங்க செய்யப்பட்டிருக்கிறது? பெரம்பூர்ல செய்யப்பட்டிருக்குது, திருச்சி கிழக்குல செய்யப்பட்டிருக்குது. பெரம்பூர்ல மேக்சிமம் வந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியனுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் கிறிஸ்டியன் மட்டும் இல்லாமல் இந்த விஜய் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்க கிறிஸ்டியன் ஏரியாவா பார்த்து விஜய் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. அப்போ என்ன அர்த்தம்? சிறுபான்மைய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் வரணும்னு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கறத அங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு டார்கெட் எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இவங்க டார்கெட் வந்து இந்த சிறுபான்மையர் வாக்கை வந்து திமுக வீட்டு வந்து உடைக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் அவர்கள்ங்கிறது இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் அவர்கள் விஆர்எஸ் கொடுத்துட்டு கட்சியில சேர்றாரு. கட்சியில சேர்ந்தோன்னா அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. இன்னொருத்தர் நிர்மல் குமார், இவர் எங்க இருந்தாருன்னா, இவரோட நதி மூலம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பிஜேபியில தான் முதல் இருக்கிறார். பிஜேபியில இருந்து அப்படியே அதிமுக வராரு. அதிமுக பிஜேபி டைரக்டா இங்க வந்த சந்தேகம் வந்திருக்காருக்காக அங்க இருந்து அதிமுக வந்துறாரு. அதிமுக வந்து டைரக்டா வந்து எங்க சேர்ந்துறாரு அப்படின்னா விஜய் கட்சியில தாவேக்கால சேர்ந்துறாரு.
சேர்ந்தோன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. இப்படி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஜேபி விஜய்க்கு பின்னாடி இருந்து சாதாரண விஜயா இருந்தவரை ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரிஜினல் பெயரை கொண்டு வந்து எப்படிலாம் அவங்க காய் நகர்த்தி இன்னைக்கு கொண்டு வந்து திமுகவை அழிப்பதற்காக, அதாவது திமுகங்கிறத விட திராவிட கட்சிகளை அழிப்பதற்காக அவரும் திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்துட்டு வர்றாரு. அப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவர் கிறிஸ்டியனுங்கிறத அடையாளப்படுத்தி கிறிஸ்துவர்கள் வாக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன, அவர் வந்து திராவிட கட்சின்னு தன்னுடைய கட்சியை சொல்லிக்கிறாரு. பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவரா அறிவிக்கிறாரு. சிறுபான்மையர் வாக்க டிஎம்கே இருந்து வாங்குறதுக்காக தன்னை சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாரு. திராவிடர்கள் ஓட்டு வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க, திராவிட கட்சிங்கிறதே அடையாளப்படுத்திக்கிறாங்க. பெரியாரை விரும்புறவங்க தான் நிறைய பேர் திமுக இருக்காங்க அப்படிங்கிறதுனால பெரியாரையும் தன்னுடைய கொள்கை தலைவரா அறிவிச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, திமுக வாக்கு வங்கியை உடைப்பதற்காக பிஜேபியால் திட்டமிட்டு கையாளப்பட்டு இறக்கப்பட்ட ஒரு பிஜேபி கைக்கூலி தான் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன்ல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு சில இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இளைஞர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு உண்மைத்தன்மை புரியும். அவருடைய பின்னணி பின்புலங்களை நான் அலசி ஆராய்ந்ததுனால தான் விஜய் அவர்களை எதிர்த்து நான் காணொலிகள் போடுறதுக்கும் தள்ளப்பட்டேன். இன்னைக்கு அவர் ஜெயித்த எந்த விதத்திலும் அவர் வென்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கண்ணு கருத்துமா நான் இருக்கிறேன். தயவுசெய்து இளைஞர்கள் உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நோட்டா கூட போடுங்க. தயவு செய்து விஜய் அவர்களுக்கு போடாதீங்க. அவர் பிஜேபியோடைய கைக்கூலி 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 என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிவாரன். நன்றி, வணக்கம்.